ஒரு கடல் பயணம் 129 வீரர்கள் 2 சக்தி வாய்ந்த கப்பல்கள் ஒரு பயணத்தை நோக்கி கிளம்புனாங்க. ஆனால் அவங்க யாருமே திரும்பி வரல. பனியில் மறைஞ்சது 2 கப்பலும் 170 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்க ஒரு பெரிய மர்மமான கதையாக இருக்குது. இது ஒரு சாதாரண கப்பல் விபத்து கிடையாது. கடும் குளிர், பனி, மக்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் இறுதியாக கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க உண்மை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ராங்க்லின் எக்ஸ்பெடிஷன் உலகத்தையே அதிர வச்ச ஒரு உண்மை கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க. இன்றைக்கி நம்ம வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய மர்மமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு உண்மை கதை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் வரக்கூடிய உண்மை உங்களை ரொம்பவே அதிர்ச்சியில் ஆழ்த்தும். 1845 பிரிட்டனுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது என்ன அப்படின்னா, நார்த் வெஸ்ட் பாஸ்வே, ஐரோப்பாவிலேருந்து ஆசியாவுக்கு நேரடி கடல் பாதை கிடையாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது அவங்களோட ஒரு பெரிய டாஸ்க் இருந்துச்சு. ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வர்த்தகத்தில் ஒரு பெரிய ஆளாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக தேர்வு செஞ்சவர் தான் பேர் ஜான் ஃப்ராங்க்லின். இவருக்கு வயசு 59. இவரோட 129 வீரர்கள் பயணம் செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 சக்தி வாய்ந்த கப்பல்கள், HMS ஏர்பஸ், HMS டெரர். இந்த ரெண்டுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த கப்பல். அந்த காலத்திலே அதிநவீன தொழில்நுட்பத்தில் தயாரிச்சிருக்காங்க. அந்த டைமில் நீராவி இன்ஜின், பல வருஷத்துக்கு வேணால் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணிக்கக்கூடிய இடம், இது எல்லாமே அந்த கப்பலில் இருந்திருக்கு. இவங்க எல்லாமே இந்த தடவை நம்ம கண்டுபிடிச்சாகணும், அந்த பாதையை நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க எதிர்கொண்டது மனிதன் வெல்ல முடியாத இயற்கையை. 1845 ஜூலை மாதம் கிரீன்லாந்து பக்கத்தில் ஃப்ராங்க்லின் குழுவை பார்த்ததா ஒரு சில கப்பல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் மாயமாயிட்டார். அதுக்கப்புறம் யாருமே அவரை பார்க்கல. தொடர்ந்து எந்த ஒரு கடிதமோ அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலும் யாருக்குமே கிடைக்கல. 129 பேருமே காணாமல் போயிட்டாங்க. ஸோ அவங்க அப்படி எங்கே தான் போயிருப்பாங்க? அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்? 3 வருஷம் அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் இல்லை. அதுக்கப்புறம் பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க மீட்பு குழு அனுப்புகிறாங்க. 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 10 மீட்புகள் 30 முறை தேடிருக்காங்க. அவங்களுக்கு தேடி கிடைச்சது என்ன அப்படின்னா, பனியில் கிடைச்ச சில எலும்புக்கூடு, எம்டி டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிப்பாங்களே, எம்டி டென்ட்டு, ஃபுட்டு கொண்டு போன ஃபுட்டு எல்லாமே காலியாக இருந்திருக்கு. கப்பல் உடஞ்சி போன கப்பலில் ஒரு சில பகுதிகள் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் ஒரு சில மர்மமான தகவல் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் பசியால் இறந்துருக்கலாம், இன்னும் ஒரு சிலர் நடந்து போயிருக்காங்க. இதில் நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நடந்து போயிருக்காங்க. ஸோ அவங்க எதிர்ப்பு நடந்து போனது வாழ்க்கை நோக்கி இல்லை, அவங்களோட சாவை நோக்கி நடந்து போயிருக்காங்க. 1889 ஒரு லெட்டர் கிடச்சிருக்கு. அந்த லெட்டரில் த விக்டரி பாயிண்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. 1846 கப்பல் ஒரு கப்பல் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, பனியில் மோதி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. 1847 ஃப்ராங்க்லின் இறந்து போயிட்டாரு. மீதி இருந்த எல்லாருமே 1848 கப்பலிருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடந்து போயிருக்காங்க. அவங்க நடந்து போனது மரணத்தை நோக்கி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு எலும்பு கூடலாம் கொஞ்சம் கிடச்சின்னு சொல்லிட்டு அதை எலும்பு கூட அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் கத்தியால் அந்த எலும்பு வெட்டின தடமும் உடச்ச எலும்பு உடச்ச தடமும் கிடச்சிருக்கு. அதாவது மனுஷங்களே பசியால் மனிதனை சாப்பிட்ருக்கலாம், அந்த உயிருக்கு போராடுறதுக்காக அவங்களாம் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு அந்த தடயம் கண்டிப்பாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் எலும்பு உடைக்கப்பட்டதாக இருக்கட்டும், கத்தியை வச்சு வெட்டின தடம் எல்லாமே ரொம்பவே டார்க்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்கள், ஒரு மனுஷனே உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு மனுஷன் சாப்பிட்றோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஹாரர் மூவிஸில் பார்த்த மாதிரி தான் இருக்குது பயங்கரமாக. இது ரியலாக நடந்த ஒரு விஷயமா இருக்குது. இவங்கெல்லாம் இறந்து போக ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, பசி, குளிர், நோய் எல்லாமே தான் அவங்க எல்லாமே இறந்துருக்காங்க. நான் ரொம்பவே இறக்கும் போது ரொம்ப கொடுமையான விஷயங்களை அனுபவிச்சு இறந்துருக்காங்க. பனியில் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்கும். அந்த டைமில் சாப்பாடு சரியாக இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு இறந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 129 பேர் இறந்துருக்காங்க. 2014 கனடா அரசு பல வருஷம் தேடினதுக்கப்புறம் HMS ஏர்பஸ் அப்படிங்கிற கப்பலை கண்டுபிடிச்சிருக்காங்க கடலுக்கு அடியில். அதுக்கப்புறம் 2016 தொடர்ந்து 2014 HMS டெரர் அதுவும் கடலுக்கு அடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 170 வருஷம் கழிச்சு 2 கப்பலையுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கடைசியாக 170 வருஷம் இருந்த மர்மமான விஷயம் வெளிவந்திருக்கு. 129 பேர் ஒரே கனவு தான். ஆனால் அவங்க பயணித்த பயணம் ரொம்ப ஒரு மர்மமான பயணம். அவங்க பயணித்த கப்பல் இன்றைக்கி கடலுக்கு அடியில் கிடக்குது. ஆனால் அவங்க அந்த பயணத்தில் அனுபவித்த ஒரு கடுமையான பசி, குளிர் எல்லாத்தையுமே தாங்கி அவங்க இறந்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு வரலாற்றில் ஒரு மர்மம் மாறி இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.